அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் டிஎஸ் எலியட் நிகழ்வுக்காக நம்ம கூடியிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்ம நடத்த போகிறோம். நியூயார்க்கில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட்டுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு. அடுத்தது இந்தியானாலேருந்து ரம்யா பேச போகிறாங்க. அவங்க கவிஞர்கள் சாம்ராஜ் மற்றும் வெயில் கவிதைகளை பற்றி பேச போகிறாங்க. ரம்யாவுக்கு சின்ன வயசுலேருந்தே கவிதை வந்து ஒரு பரவசத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க. அவங்க கவிதையும் எழுதுவாங்க. கவிதை எழுதி நிறைய பரிசுகள்லாம் பெற்றிருக்காங்க. இப்போ நல்ல தீவிர கவிதை வாசிப்பும் செய்து வரதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க மூலியமாக நம்ம இந்த கவிஞர்களை புரிஞ்சுக்கிறது உதவியாக இருக்கும். ரம்யா. நன்றி அன்னபூர்ணா. நண்பர்களுக்கு வணக்கம். கவிதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி விவேக் மற்றும் சங்கர் ரொம்ப அழகா எடுத்து வச்சிங்க உங்களுடைய உரைகள் அண்ட் பார்வைகள். என்னுடைய தலைப்பு கவிதைகள் பற்றிய உரை, வெயில் சாம்ராஜ் கவிதைகளை முன்வைத்து. நான் வந்து இந்த கவிதை பற்றிய உரையை வந்து ஒரு கட்டுரையாவே வாசிச்சிடுறேன். இடையிடையே வந்துட்டு கவிதையோட வாசிப்பும் அதுல இருக்கும். 2 கவிஞர்களோட கவிதையும் நான் வாசிக்கிறேன். போலாம் உள்ளார. கவிதை ஒரு சிலருக்கு அது சிறு எறும்பின் தீண்டல் போலேயான போதை. அதிலேயே அவர்கள் உச்சத்தை அடைந்து விடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த போதை போதாது. அந்த கவிதையில் ஏதேனும் ஒரு வரியாவது யானை நம்மை நோக்கி ஒரு அடி எத்தனிக்கும் போது உண்டாகும் ஒரு திடுக்கிடலையோ, ஒரு துணுக்குரலையோ, அல்லது சாவின் விளிம்பை கண்ட ஒருவன் வாழ்வு அவனை நோக்கி மீண்டும் ஒரு கரம் நீட்டும் அந்த நொடி உண்டாக்கும் பரவசம், அந்த உச்சம் தரும் போதை போன்ற ஒரு அனுபவத்தை ஒரு கவிதை தர வேண்டும் என்று எண்ணலாம். நான் இங்கு உங்கள் முன் வைக்கப் போவது அந்த இரு எல்லைகளுக்கும் பயணப்படும் விதைகளை. முன்வைக்கப் போவதன்றி விளக்கப் போவதல்ல. ஆம், ஜே சொல்வது போல் கவிஞன் விதைகளை மட்டுமே தர வேண்டும். காட்டை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இங்கு அந்த விதைகளுக்கு உரிமையாளர்களே நான் சொன்ன இந்த இரு எல்லைகளுக்கும் மாறி மாறி பறந்து உங்கள் மனதை ஆழ உழலாம், விதைக்கலாம், அழகியலை தரிசனத்தை விளைவிக்கலாம், அல்லது இல்லாமலும் போகலாம். எதுவும் நிச்சயம் கிடையாது. கவிதை அப்படியெல்லாம் ஒரு சட்டகத்தினுள் அடங்குவதும் இல்லை. சரி, ஒரு கவிதை அது கவிதை என்று எவ்வாறு நிறுவப்படுகிறது? கவிஞனின் அந்தரங்க உணர்ச்சி நிலை, அவனது சிந்தனையின் வீரியம், இவற்றோடு அவன் பிரத்யேகமாக உருவாக்கும் அழகியல் கோணம், இவற்றின் வழியாக ஒரு கவிதை கவிதையாக நிறுவப்படுகிறது. இம்மூன்று அம்சங்களின் கலப்பு விகிதத்தில் தென்படும் வித்தியாசங்களே ஒரு கவிஞனிடம் இருந்து இன்னொரு கவிஞனை வேறுபடுத்தி காட்டுகின்றன என்று கவிஞர் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் கூறுகிறார். சாம்ராஜ் 2012 என்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். பகடிகள் தொனிக்கும் இவரது கதைகள் அக்காலகட்டத்தின் அரசியல் சமூக நிலையை, அது அவருக்கு விளைவித்த உணர்ச்சிகளை தழும்பல் இல்லாமல் அமைதியாய் நிதானத்தோடு எடுத்து வைக்கின்றன. அவர் உரைகளில் பேசுவதைப் போலவே இயல்பான அங்கதமான நடையில் தன் கவிதை வரிகளில் பேசியிருக்கிறார். உதாரணமாக ஒரு கவிதை தலைப்பு நான் தள்ள தொங்கும் புளிய மரங்கள். திருநெல்வேலி சாலையில் கயத்தாற்றில் தட்டுப்படுவான் வீரபாண்டிய கட்டபொம்மு. சில சமயம் சுற்றுலா பேருந்து, மோர்காரி, உறுதியாய் ஒரு நாய் எப்பொழுதும் உண்டு. நிமிடத்தில் கடந்தாலும் காட்டிக் கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டவனின் தோற்ற ஆன்மா நாசியில். இப்பொழுது தங்க நாற்கரச்சாலை கயத்தாருக்குள் நுழைவதில்லை. பாலத்தின் கீழ் எங்கோ இருக்கிறான் பாஞ்சால குறிச்சிக்காரன். பயணப்பாதையில் நிகழவிருந்த 10 நிமிட சரித்திர துக்கம் இல்லாது போக இனி காணாததையெல்லாம் காண வேண்டியதில்லை என தனக்கும் சந்தோஷம் என்கிறான் கட்டபொம்மு. பெரிய ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கண்டெய்னர்கள் விரைகின்றன தூத்துக்குடி வழி கொழும்புக்கு. இது அக்காலகட்டத்தில் உள்ள அந்த அரசியல் நிலையை வந்துட்டு எடுத்து வைக்கிற ஒரு கவிதையா இருந்துச்சு. அந்த டைம்ல தூத்துக்குடியோட போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனலா வந்துட்டு நம்ம சரக்கு வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு வந்து கொழும்பு வழியா தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த சமயத்துல தூத்துக்குடியிலையும் வந்து அதை போர்ட் எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சமயத்துல வந்து போதைப் பொருள் கடத்தல்கள் எல்லாமே அந்த காலகட்டத்துல நடந்திருக்கு. ஸோ அந்த அரசியல் நிலையை கொண்டு இந்த கவிதை அமைய பெற்றதா நான் பார்க்கிறேன். சாம்ராஜின் தொகுப்பில் இருந்த கவிதைகளுக்கு முன்னதாக குழுவில் பகிரப்பட்ட 2 கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன.
அதில் ஒரு கவிதைக்கு நண்பர் பாலாஜி ராஜு மிக அருமையாக அவரது அவதானிப்புகளை எடுத்து வைத்திருந்தார். அதில் பகிரப்பட்ட மற்றொரு கவிதையை பார்க்கலாம். சுரங்கங்களை பற்றிய பேச்சு எப்பொழுதும் மர்மமாகவே இருக்கிறது. கோவிலிலிருந்து கடற்கரைக்கு, அரண்மனையிலிருந்து கோவிலுக்கு, பொக்கிஷ அறைகளிலிருந்து கைவிடப்பட்ட பழைய நந்தவனங்களுக்கு போகின்றன அதன் ரகசிய பாதைகள். பேசும் பொழுதே மண் சரிகின்றன வார்த்தைகளின் மீது. உரையாடும் எவரும் நேரில் கண்டதில்லை அதை. பாதாள சாக்கடைக்காக நகரமே தோண்டப்பட மறுபடியும் சொற்களில் உயிர் பெறுகின்றன சுரங்கங்கள். கழிவு நீர் குழாய்கள் பதிக்க வெட்டப்பட்ட ஆழமான குழிகளை சரித்திர சந்தேகங்களோடு கடந்து செல்கின்றனர். கான்கிரீட் இடப்பட்ட சாலைகளில் பயணிப்பவர் மானசீகமாய் நடக்கின்றனர் ஒரு சுரங்கத்தின் மீது. பின்னிரவில் வெளிவரும் பெருச்சாளி தன் அனாதி மூதோன் கல்லாக பார்த்த தூணின் மிச்சத்தில் சற்று நேரம் பதுங்கி போகிறது. தன் அனாதி மூதம் கல்லாக பார்த்த தூணை காண்கிறார் கவிஞர். சிறகிலிருந்து பிரிந்த இறகில் ஒரு பறவையின் வாழ்வை கண்ட பிரமிழின் காற்று வெளிக்கு கூட்டிச் செல்கிறார். நிகழ்வில் இருந்து ஆதி வடிவத்திற்கான பயணம் அது. ஒரு கால்பந்தின் முழுமை என்றொரு கவிதை. அந்த கவிதை வழியாக அந்த பந்தை சுற்றி நிகழும் வாழ்க்கையை காட்டியது. ஒரு வித்தியாசமான கருப்பொருளை கையாண்ட அழகை காட்டியது. அக்கவிதை இதோ. சந்திரசேகர நாயர் மைதானத்தின் குப்பையில் கிடக்கிறது புறக்கணிக்கப்பட்ட கால்பந்து. அதன் மீது கெட்டு போன உணவின் வாசம். நாய்களின் பற்குறிகளும் உண்டு. வெயில் அதன் நிறத்தை உண்டிருந்தது. கைவிடப்பட்ட ஷூக்களோடு காமம் உண்டு. குப்பை பொறுக்கும் சிறுவர்களின் வசவுகளுக்கும் தொடுதல்களுக்கும் ஏங்குவது உண்டு. மண்ணில்தான் கிடக்கும் பிடிவாதம் உண்டு. யாரேனும் அதன் மீது மூத்திரம் பெய்கையில் குப்பைகளில் ஒளிவதும் உண்டு. பல சோடி கால்களுக்கிடையே புரண்டது. வயதான குஷ்டரோகிக்கு பிச்சையிடுவதாய் காற்று எப்பொழுதேனும் அதை உருட்டி விளையாடுவதும் உண்டு. ஒரு சில கவிதைகள், அவரது கவிதைகள் பெண்களின் அன்றைய வாழ்வியலை சொல்வதாய் அமைந்திருந்தன. அதில் மிக பிரபலம் அவள் நைட்டி அணிந்ததில்லை என்ற ஒரு கவிதை. அவ்வகை கவிதைகள் எனக்கு ஞானக்கூத்தனின் சைக்கிள் கமலத்தை நினைவுபடுத்தின. அழகியல் கோணம் என்ற ஒரு அம்சத்தை பற்றி முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா? அழகியல் என்றாலே நேர்மறையாக இருக்கும் ஒன்றின் மேல் எழும் உணர்வு என்ற பொது புரிதல் கவிதைக்குள் உடை தெரியப்படுகிறது. எதிர்மறை உணர்வுகளையும் அது உண்டாக்கும் ஒருவித அசூயையும் கூட அழகியல் தன்மையோடு எடுத்து வைக்க முடியும் என்பதை அறிய முடிகிறது. சில நாட்களுக்கு முன் இந்த கருத்தையொட்டிய சில்வியா பிளாத்தின் கவிதைகளையும் கிராட்டெஸ்க் வகை இலக்கியம் பற்றியும் அதை ஒட்டிய தனது சிந்தனைகளையும் நண்பர் விவேக் பகிர்ந்திருந்தார். அந்த இடத்தில் வெயிலின் கவிதையை வைத்து பார்க்கலாம் என்று தோன்றியது. இப்பொழுது ஒரு கவிதை வாசிக்க போகிறேன். அந்த கவிதையை வாசிக்கையில் எனக்கு அப்படிதான் தோன்றியது. அக்கா இங்குதான் வாழ்ந்தாள். ஊழலித்து நிற்கிறது ஒற்றை மண் சுவர். அதை சுரண்டி சுரண்டி தின்கிறாள் நீலக்கண் சிறுமி. ஞொல் என்று அவளை அதட்டினேன். இன்னும் கொஞ்சம் தானே, ஒரு வீட்டையாவது முழுசாக தின்ன விடுங்களேன் என்பது போல பார்க்கிறாள். மனித மனங்களின் கீழ்மைகளை வெளிப்படையாய் எழுதுவதே தனது கவிதையின் நோக்கம் என்கிறார் கவிஞர் வெயில். இவர் இதுவரை 5 தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் 3 தொகுதிகள் நவீன தமிழ் கவிதை சூழலில் பெரிதும் கொண்டாடப்படுவன. அவை குற்றத்தின் நறுமணம், மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி, அக்காலின் எலும்புகள். இவரது கவிதைகளை அவ்வளவு எளிதில் கடந்திட முடியாது. கவிதைக்கு முன்னும் பின்னும் அவர் சொல்ல நினைத்த கதை தொடரும். அவர் சொல்லியிருக்க மாட்டார். அது நம்முள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தீவிர கவிதை படைப்புகள் மீது காதல் கொண்டவர் என கூறலாம். இவரது காதல் கவிதைகளும் தீவிரமாகவே இருக்கின்றன. உதாரணத்திற்கு இதோ ஒரு நீண்ட கவிதை. தலைப்பு மயக்கத்தின் ஆலோலம். நீ நெற்றியில் இட்டிருக்கும் வெண்புள்ளி அது ஒரு மானினுடையது. சினையாய் இருக்கிறது. அதன் வயிற்று சிறு இரத்த துண்டம் நான். புள்ளின் நறு இதழ்கள் நீ. கீழ் இமையில் நீ வளைத்திருக்கும் கருமை முரட்டு பன்றியின் வண்ணம். அதன் நெஞ்சில் பாய்ந்திருக்கும் முள் நான். சுற்றிலும் உன் ஞாபகத்தின் சீழ். உன் நாசியின் சிறு பள்ளத்தில் குந்தியிருக்கும் கல்லின் நீளம் அது 100 ஆண்டு ஆமையொன்றின் கனவாலானது. தொல்மீனின் எலும்பு கூட்டுக்குள் பூத்த கடற் தாமரை நான். அதை சிதைத்து நடமிடும் கொடுங்கயலின் வாள் நீ. தலை சுற்றி கவிழ்ந்த அரளிப்பூவென உன் இடுப்பு பாவாடையின் பித்த மஞ்சள் இன்னும் பிறக்காத பிரபஞ்சத்தின் வானத்துக்குரியது. அதில் இதய வடிவில் மிதந்து கனலும் எரிக்கற்கள் நான். விழுங்க காத்திருக்கும் கருந்துளைகள் என் உன் காமம். உன் உதட்டுக்கு எழுதிய சிவப்பு கருணை பெருகும் ஆந்தையின் செங்கண்கள்.
கொடுங்கோல் அரசின் பலிபீட வண்ணம், நான் இப்போது காட்டில் அழுகும் மிருக வாடை, தன்னென்ற மழை, பிணந்தின்னி புல், உன் பிரியம், தாபமோ சக்கரவாகம். நீண்ட நம் கலவி பொழுதுகளின் கண்ணீரில் நீந்தி முடிவற்ற உன் அடிவானத்துக்கு துடிப்பு வலிக்கிறேன். இது மயக்கத்தில் யாரோ பாடும் ஆலோலம், ஆழியே அடிவானே ஆலோலமே. இவர் நவீன கவிதைகளை எழுதுபவராயினும் அவற்றில் மரபு சாயலில் வார்த்தைகளையும் அதில் இருக்கும் ஒரு வாழ்க்கையையும் நம்மால் உணர முடிகிறது. ஒரே சமயத்தில் நம்மை அவர் பல நிலங்களுக்கும் காலங்களுக்கும் பயணப்பட வைக்கிறார். ஒரு வரியில் அந்த மாயம் நிகழ்ந்து விடுகிறது. இதோ இக்கவிதையை கவனியுங்கள். அம்மாவின் வயிற்றுக்குள் பாவனையாக நுழைகிறாள் என் மகள். தாயை கெஞ்சி தானும் அவளின் கருப்பைக்குள் நுழைகிறாள் என் கிழத்தி. ஒருவருக்குள் ஒருவர் திறந்து கொண்டே போவதை பார்க்கிறேன். மூவருமாக அந்த பாறை ஓவியத்தில் குச்சி மனிதர்களாக ஓடுகிறார்கள். அவர்களின் முன்னே எத்தனை எத்தனை மான்கள் அன்றைய பசிக்காக வேட்டையாடினார்கள். கிட்டத்தட்ட தம்மை போலவே, ஆனால் இடுப்புக்கு கீழே கொஞ்சம் கூடுதலாக தொங்கும் சதையுள்ள ஒரு வினோத விலங்கை. அதன் கொழுப்பில் தீட்டிய ஓவியத்தின் கீழே உறங்கி போயினர். வேட்டை ஓவியம் மினுங்கி மினுங்கி உலர மீந்த சுடு நெருப்பு காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதன் அருகே காயும் மாரெலும்புக்கு என் சாயல். மேலும் இவர் கவிதைகளில் மனித கீழ்மைகளுக்கு நாட்டார் தெய்வங்களின் வழியாக நீதியை தேடுகிறார் என்று சொல்லலாம். உதாரணம், ஒரு கவிதை, தலைப்பு வரத்து பாடல். சுடுமண் சிலையாக அக்கா உயிர் தெழுந்தாள். வெயில் மழை சூறை தாங்கி நிற்கிறாள். ஊர் பாதையில் பதினி காய்ச்சி விட்டு வீடு திரும்புகிறவர்கள் அவள் இடுப்பு பிள்ளையின் வாயில் இனிப்பை இழுவிச் செல்கிறார்கள். காலையில் அக்காவின் மார் இரண்டிலும் எறும்புகளாய் மொய்த்து கிடக்க கண்டு அருளாகி வெடித்து தள்ளுகிற கண்ணியிடம் மண் வாங்கி பூசிக்கொள்கிறார்கள். துடி அடக்க வேப்பங்கொழுந்துகளை மெல்ல கொடுக்கிறார்கள். வெயிலின் கவிதை நம்புகிறது அறத்தின் மாபெரும் செங்கோல் இருக்கும் அந்த பெருங்கரங்களை. சங்க காலத்தில் மகிழ்ந்திருந்த பன்றிக்குட்டிகளின் வாழ்க்கையை வெயில் மீட்டெடுக்கிறார். மீட்பது என்பது ஒரு தலைமுறையில் நடந்துவிடவில்லை. முதல் தலைமுறையில் எதிர்ப்பின் மின்னல் தெரிக்கிறது. இரண்டாம் தலைமுறையில் உயிர் வாழ்தலின் வேட்கை வெளிப்படுகிறது. மூன்றாம் தலைமுறையில் தீரமிக்க அந்த பன்றிக்குட்டி சாக்கடையை பாலாக்க முயன்று கொண்டிருக்கிறது. வரலாறு திரும்பிவிடும். வெயிலின் புத்தர் அழுகிறார். ஆனால் நாம் இல்லை, புத்தர் முகம் பூத்திருக்கிறார் என்று அவரை நம்ப வைக்க பார்க்கிறோம். ஆனால் புத்தரை அவரே நன்றாக உணர்ந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அழுகிறார். ஏன் தெரியுமா என்று கேட்டு காரணத்தையும் கொடுத்து விட்டார். நாம் தான் இன்னும் காது கொடுக்கவில்லை. திருவிழாவில் தொலைந்த குழந்தையை பார்த்திருப்போம். தொலைத்த குழந்தையை வெயில் இனங்காண்கிறார், கலங்குகிறார். அந்த குழந்தை அவரை ஆசுவாசம் செய்கிறது. யார் மீதும் குற்றமில்லை, பொம்மைகளை வெறித்தபடி நான் தான் தொலைத்து விட்டேன் என்று. தொலைத்தது எதுவென்று நான் சொல்லவில்லையே, பின்பு நேரம் இருந்தால் சொல்கிறேன். சாதியும் மதமும் காவெடுத்த நம் வீட்டு அக்கால்களின் குரல்கள் வெயிலுக்கு கேட்கின்றன. அவன் சிறுவனாய் அந்த கிராமத்து மலைகளிலும் வரப்புகளிலும் வீட்டு தோட்டத்திலும் அலைந்து திரிந்து அந்த அக்கால்களின் எலும்புகளை சேகரிக்கிறான். அவர்களுடன் பேசுகிறான், வினவுகிறான். எங்கக்கா போன என்கிறான். அந்த சேகரிப்பில் இருந்த ஒரு எலும்பு அவனுக்கு பதில் சொல்கிறது, அக்காவை காக்கா தூக்கி சென்று விட்டது, அவ்வளவுதான் என்று. சிறுவனை ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வேலை வைக்கிறார்கள். என்ன வேலை தெரியுமா? அக்காளின் வெட்டுண்ட தலையின் கண்களை மூடும் வேலை. இந்த சிறுவனும் செய்து முடித்து விட்டான். ஊரார்கள் எப்படி என்று கேட்டு மிரண்டு விட்டார்கள். நானும் தான். ஓ, தலை ஏன் வெட்டப்பட்டது என்பதற்கும் அவன் கதை சொல்கிறான். மனமுறிவுற்ற அக்கா குறிஞ்சி பூக்களை காண விரும்புகிறாள், சூடிக்கொள்ளவும். பாவம், இவர்கள் தாமதமாக தான் புரிந்து கொண்டார்கள். நல்லன் யாமமேதான் துயில் களைந்திடாது மெல்ல அறிந்து அவள் தலையை எடுத்துச் செல்கிறார்கள். நீளம் ததும்ப விழி நிலைத்திருந்தாள் அக்கா. நம் குருவால் வரலாற்றில் தொடர்ந்து போனது. என்றாலும் எந்த நூற்றாண்டில் இருந்தோ கசியும் ரத்தம் இன்னும் தலைமாட்டை நினைக்கிறது என்ற வரிகளில் அந்த சிறுவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். தன் பற்களை கடித்து ஒட்டுமொத்த அக்கால்களின் எலும்புகளை கையால் பொடித்து நம் மீது வீசுகிறான். பின் மரம் பிடித்த மனிதர்களை பார்த்து அவர்கள் செய்யும் குற்றத்தை நோக்கி புன்னகையோடு கூறுகிறான். ஒரு நுண்ணுயிரி யானையை தன் உணவு மேசைக்கு வரவழைத்து புசிக்கிறது. பற்களை இழுத்துச் செல்லும் எறும்புகள் கோர்க்கின்றன மத யானையின் புன்னகையை. இப்படியாக வெயில் நம்மிடையே காட்டியிருக்கும் உணர்ச்சிகளும் கொந்தளிப்புகளும் அறச்சீற்றங்களும் பாரதியை மிஞ்சியது. இறுதியாக மேற்கு தொடர்ச்சி மலையின் குரங்கின் மயிரடர்ந்த மார்பின் ஒரு இழை அடர்த்திக்கும் குறைவாகவே நான் இங்கு படைப்புகளை முன்னெடுத்திருக்கிறேன்.
ஜே அண்மையில் ஒரு காணொளியில் கூறியதைப் போல கடுகு அளவுக்கேயான பூவையும் சென்று தொடும் அந்த சூரிய ஒளியின் தருணம் போல் கடந்த 13 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்களாக நான் ஏதேனும் ஒரு தருணம் இங்கு உங்கள் யாரேனும் ஒருவரை தொட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரம்யா.